தொடர் கனமழையால் ஆந்திரா முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இதுகுறித்த கழுகு பார்வை காட்சியை தற்போது காணலாம். ఇప్పుడుదాకా ఇదే చూపించా అన్న చేస్తున్నా అన్న ఫుడ్ పంచుతాం మేము బిర్యానీ ஆந்திராவில் பெய்து வரும் கனமழை காரணமாக பல இடங்களில் குடியிருப்புகளை சூழ்ந்து வெள்ளம் காணப்படுகிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஜெயக்குமார். ஜெயக்குமார், தற்போது எந்தெந்த பகுதிகளெல்லாம் இதுபோல வெள்ளம் சூழ்ந்து காணப்படுகிறது? முழு விவரம். அது ஆந்திரா மாநிலத்தில் உள்ள குண்டூர், பல்நாடு, கிருஷ்ணா மாவட்டம் மற்றும் என்டிஆர் மாவட்டங்களில் தொடர்ந்து நேற்று காலை முதல் மழை பெய்ததன் காரணமாக பல இடங்களில் வெள்ளக்காடாக காட்சி இருக்கிறது. கிருஷ்ணா நதியில் அதிக அளவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பிரகாசம் அணையிலிருந்து அதிக அளவில் இரண்டாம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டு நீர் அதிக அளவில் வெளியேற்றப்பட்டு வருகிறது. விஜயவாடா நகர் முழுவதும் எங்கு பார்த்தாலும் நீர் சூழ்ந்து காணப்படுகிறது. இது குறித்து முதல்வர் சந்திரபாபு நாயுடு, உள்துறை செயலாளர், உள்துறை அமைச்சர் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் அனிதா ஆகியோர் கட்டுப்பாட்டு அறையில் நேரில் சென்று பார்வையிட்டு வெள்ள நிவாரண நடவடிக்கைகளை ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர் அனிதா, மொத்தம் இந்த 4 மாவட்டங்களில் 2 நாட்களில் அதிக அளவில் மழை பெய்ததன் காரணமாக சுமார் 100 புனர்வாழ்வு மையங்கள் அமைக்கப்பட்டு 13,227 பேர் தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் 61 மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டு அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த 2 நாட்கள் 9 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தேசிய பேரிடர் அதிகாரிகள் மற்றும் மாநில பேரிடர் அதிகாரிகள் கொண்ட 600 பேரை கொண்டு மீட்பு பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் 7 மாவட்டங்களில் மொத்தம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 22 பகுதிகளில் இந்த மாநில மற்றும் தேசிய பேரிடர் குழுவினர் தொடர்ந்து மீட்பு பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் 5 படகுகள் மற்றும் 2 ஹெலிகாப்டர் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் தொடர்ந்து மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மைய அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். எனவே தேவையில்லாமல் பொதுமக்கள் வெளியே நடமாடுவதை தவிர்க்க வேண்டும் என அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர். ஹைதராபாத் விஜயவாடா தேசிய நெடுஞ்சாலையில் ஆங்காங்கே அதிக அளவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் போக்குவரத்து தற்போதைக்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தற்போதைய நிலவரத்தின்படி 62,644 ஹெக்டேர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியிருப்பதாகவும் 7,218 ஹெக்டேர் தோட்டக்கலை பயிர்கள் நீரில் மூழ்கியிருப்பதாகவும் இது குறித்து வருவாய்த்துறை மற்றும் நீர்ப்பாசனம் மற்றும் பஞ்சாயத்து ராஜ், நகராட்சி மற்றும் மருத்துவம் மற்றும் சுகாதாரத்துறை, மின்சாரத்துறை அதிகாரிகள் ஒருங்கிணைப்புடன் இதனை பயிர் சேதத்தை மழை அளவு குறைந்து நீரின் அளவு குறைந்த பிறகு அந்த இழப்பீட்டிற்கான தொகைகள் எவ்வாறு வழங்குவது என்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரயில் விஜயவாடா அருகே உள்ள ராயப்பாடை என்ற இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நிலையில் அதிலிருந்த பயணிகள் அனைவரும் விஜயவாடா ரயில் நிலையத்திற்கு அழைத்து வருவதற்காக அரசு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனால் அந்த ரயில் நிலையத்திற்கு செல்வதற்கான வசதிகள், பேருந்து செல்வதற்கான வசதிகள் இல்லாததால் பயணிகளை ஜேசிபி வாகனத்தின் மூலமாக பேருந்து வரை அழைத்து வரப்பட்டு அங்கிருந்து விஜயவாடாவுக்கு அழைத்து வரப்பட்டு தமிழகத்திற்கு மற்றும் பல்வேறு இடங்களுக்கு அழைத்து செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. பயணிகளுக்கு தேவையான உணவு மற்றும் குடிநீர் ஆகியவற்றை வருவாய்த்துறை அதிகாரிகள் ஏற்பாடு செய்து வருகின்றனர். விரிவான தகவல்களுக்கு நன்றி ஜெயக்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.